இந்து மக்கள் கட்சி இளைஞரணி ஓம்கார் பாலாஜி அவர் கையில ஒரு ஸ்லேட்டை கொடுத்து அவமானப்படுத்துறாரு. ஈசா யோக மையம் குறித்து தொடர்ந்து நக்கீரன் கோபால் மிக அருவருக்கத்தக்க வகையில பேசுறாரு. இந்த நக்கீரன் கோபால் பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்துக்கு எவ்வளவு வீடியோ போட்டாரு, போராடினாரு. இப்ப எங்க போனாரு? அண்ணா பல்கலைக்கழகத்துல இந்த சம்பவம் நடந்திருக்குல்ல, எங்க போனாங்க இவங்க எல்லாம்? இந்த நக்கீரன் கோபால் திட்டமிட்டு இந்துக்களை கேவலப்படுத்துவது, அசிங்கப்படுத்துவது, சத்குரு ஜக்கிவாஸ்தேவை இழிவுபடுத்துவது, பெண் சன்னியாசிகளை, அவங்க எல்லாம் தேவதைகள், அவங்க எல்லாம் தெய்வங்களுக்கு சமம், அவங்கள கேவலப்படுத்துறது. அதை கண்டிச்சு இந்து மக்கள் கட்சி நிகழ்ச்சி அதுல ஓம்கார் பேசிட்டாருக்காக அவரை உடனே கைது பண்ணி நீதிமன்றத்துல மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி மன்னிப்பு கேட்கலன்னு ஜெயிலில் அடைச்சு உடனே அவர் கையில ஒரு இப்ப நீங்க இப்ப இவங்களை எல்லாம் கொண்டு போய் ஆடு மாடு அடைக்கிற இடத்துல அடைச்சாங்க பாருங்க. இப்ப பிஜேபி காரங்க எல்லாம் கைது பண்ணி வீட்டுல இருந்து புறப்படும் போதே சீமான் காரை விட்டு இறங்கவே இல்லை, உடனே கைது. அம்பு சௌமியா அம்மா பாமக போராட்டம் நடத்துற கூட அனுமதி இல்லை. நல்ல வேலை இப்ப திடீர்னு கம்யூனிஸ்ட்காரங்களுக்கு ஞானோதயம் வந்துருச்சு. அவங்க தேர்தல் வர்றதுனால ஞானோதயம் வந்ததுன்னு தெரியல. அவர் என்ன சொல்றாருன்னா போராட்டம் நடத்துறதுக்கு அனுமதி இல்லை. இது நாங்களா சொல்றோம், எல்லாரும் சொல்றோம், நாங்களே பாதிக்கப்பட்டிருக்கோம்.